நல்லினம் சேர்தல் என்பது நாலடியாருடைய 18வது அதிகாரம். உலகத்தில் நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. ஒருவன் நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்லவனாக இருப்பார். தீயவர்களோடு சேர்ந்தால் தீய குணங்கள் சேர்ந்து அவனும் தீயவனாக ஆகிவிடுவான். நல்லவர்களோடு சேர்ந்தால் ஒருவரிடம் இருக்கக்கூடிய தீமைகளெல்லாம் அகன்றுவிடும் என்பதை அருமையாக நாலடியார் பாட்டு ஓர் ஓமையை சொல்லி விளக்குகிறது. இளமை காலத்தில் எல்லாரும் தவறு செய்வார்கள். அதற்கு 2 காரணங்கள். இளமை இது நல்லது இது தீயது என்று அறியாத பருவம். சின்னஞ்சிறு குழந்தைகள் பறக்கக்கூடிய பூச்சியை பிடிப்பார்கள். நாய் இருந்தால் கல்லால் அடிப்பார்கள், மாட்டை அடிப்பார்கள். இவைகளெல்லாம் அவர்கள் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள். சில தவறுகள் அவர்களால் நிகழ்வதல்ல, அவர்கள் சேர்ந்தவர்களால் ஏற்படக்கூடிய தவறுகள். அண்ணல் காந்தியடிகள் உலகம் போற்றக்கூடிய சான்றோர். இளமை காலத்தில் காந்தியடிகள் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் நாம் கூட காந்தியடிகளை விட பெரியவரோ என்ற எண்ணம் நமக்கு உண்டாகும். அவர் தந்தையின் பையிலிருந்து பணத்தை திருடினார். வீட்டுக்கு தெரியாமல் புலால் உண்டார். அவ்வளவு ஏன், ஒரு முறை ஒரு விலைமகளுடைய வீட்டுக்கு போய் நல்ல வேலை தப்பித்து திரும்பி வந்து விட்டார். இவையெல்லாம் நமக்கு என்ன உண்மையை உணர்த்துகின்றன? அறியாத பருவத்தில் தவறு செய்வதற்கு 2 காரணங்கள். ஒன்று அறியாமை, மற்றொன்று சேர்மானம். இப்படி அறியா பருவத்தில் செய்த தவறுகளெல்லாம் உயர்ந்தவர்களை சான்றோர்களை சேர்ந்து விட்டால் நீங்கிவிடும். இதை அற்புதமாக நாலடியார் சொல்கிறார். அறியா பருவத்து அடங்காரோடு ஒன்றி நெறியல்ல செய்து ஒழுகியவும் நெறி அறிந்த நற்சார்பு சார கெடுமே வெயில் முருக புற்பறி பற்று விட்டாங்க. இயற்கையிலிருந்து ஒரு ஓமை எடுத்து சொல்கிறார். மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆகிய 4 மாதங்கள் பனிக்காலங்கள். மார்கழி மாதம் விடிய காலையில் எழுந்து பார்த்தால் மலர்களிலெல்லாம் முத்து முத்தாக பனி படர்ந்து இருக்கும். புல்லின் நுனியிலெல்லாம் பனி படர்ந்து இருக்கும். அந்த பனி ஒரு 10 மணி 11 மணி ஆனால் காணாமல் போய்விடுகிறது. அந்த பனி எப்படி காணாமல் போயிற்று? குழந்தைகள் குளித்துவிட்டு வந்தால் தாய்மார்கள் துவட்டுவதை போல அந்த பனியை யாரேனும் துவட்டி நீக்கினார்களா? இல்லை. வெயில் ஏற ஏற பனி நீங்கி விடுகிறது. அதுபோல நல்லாருடைய சார்பை பெற்றவுடன் அந்த நட்பு இருக இருக பெருக பெருக தீமையாகிய பனியும் அகன்று விடுகிறது என்கிறார். இதைத்தான் அறியா பருவத்து அடங்காரோடுந்தி நெறியல்ல செய்து ஒழுகி அவ்வும் போய்விடும். எப்படி? வெயில் முருக பனி பற்று பற்று விட்டாங்க. பனி புற்பனி, புல்லின் மேலிருந்த பனிப்பற்று பனியின் படலம் நீங்கியதைப் போல என்கிறார். இதனால் என்ன பொருள்? பெரியவர்களோடு சேருங்கள், தீமைகள் தாமாக விளைகின்றது.